அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகரை நீங்க கனவுல பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை போதுங்க. நீங்க நினைத்தது நிறைவேறும். முருகப்பெருமான நீங்க கனவுல பார்க்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு வழிபாடையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா இப்ப நம்ம தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை நம்ம நினைச்சிட்டு தூங்குவோம். ஆனா ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய தெய்வங்கள் கனவுல யாரும் ரூபத்திலேயாவது சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல கனவு தூங்கி எந்திரிக்கையில நல்ல கனவுகள் வரும். கனவுகள்ல முன்கூட்டியே நடக்கிறது இதெல்லாம் ஒரு சிலருக்கு உணர்த்தும். ஆனா ஒரு சிலருடைய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏதாவது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கனவே வராது. அப்படியே கனவு வந்தாலுமே பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவாதான் வரும். ஏன்னா அவங்க தூக்கத்துல கூட அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அவங்களும் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல படுத்து தூங்குவாங்க, வேற இடத்துல தூங்குவாங்க, வேற ரூம்ல போய் படுத்து வருவாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் உறங்குறதுக்கு இடத்துல போய் படுத்தாலும் அப்படியே உறங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கத்துல கெட்ட கனவு தான் வரும். ஏன்னா அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கெட்ட விஷயங்களை நெகட்டிவா உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் சொந்தக்காரவங்களும் சரி, இப்ப எதிர் வீட்டுல உள்ளவங்களும் சரி, இல்ல தொழில் வியாபாரம் நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அதை பார்த்தும் பொறாமையில ஏதாவது இவனை எப்படியாவது இவனை முன்னுக்கு விடக்கூடாது அப்படின்றதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தடங்களாவே யாராவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த சாமி கும்பிட்டா கூட நம்ம வீட்டுக்குள்ள சாமியே இருக்காது அப்படின்னு தான் நம்ம எங்க போய் ஜோசியர்கிட்ட பார்க்கும் பொழுதும் இல்ல யாருக்காவது சாமி ஆடி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களுமே உங்க வீட்டுல தெய்வமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை அண்டவே அண்டாது. ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு யாரு தீங்கு நினைத்தாலும் அந்த தீங்கு அவங்களுக்கே தான் போகும். உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதனால நம்பிக்கையோட முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. நம்ம இன்னும் பல பதிவுகள்ல முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில நிகழ்த்திய அற்புதங்கள் அப்படின்னு பொழுது நம்மளுக்கு முன்னாடி உள்ள பெரியவர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செய்து அவர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்காங்க. இப்ப முருகப்பெருமானுடைய பல சித்தர்களும் பல பக்தர்களும் இருக்காங்க. அதுல நம்ம சாதாரண மனிதர்கள். ஆனா அந்த சாதாரண மனிதர்களுக்கு முருகப்பெருமான் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நான் இருக்கிறேன்னு ஏதாவது ஒரு ரூபத்துல காமிப்பாங்க. இப்ப நீங்க முருகப்பெருமானுடைய பக்தரா இருப்பீங்க, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நீங்க பைக்ல போயிட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் நடக்குமா, இது அவசரப்பட்டு பணத்தை கட்டிட்டோமே அப்படின்னு நீங்க நினைச்சு போவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வேல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கரோ இல்ல வரைந்ததோ ஏதாவது பைக்ல ஆட்டோல இல்ல ஒரு செவர்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல முருகப்பெருமான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏங்க நான் ஒரு சமீபத்துல உள்ளதை எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். ஒரு விஷயம் நான் ஒரு ரெஜிஸ்டர் பண்ற விஷயமா இடம் வாங்குற விஷயமா நம்ம போயிருந்தோம். சரி நம்ம இந்த இடத்துக்கு ரெஜிஸ்டர் பண்றோம், சின்ன இடம் தான், இதுக்கு போய் நம்ம இந்த கடைக்கு போய் கடன் வாங்குற விஷயம், இந்த கடைக்கு போய் நம்ம அமௌண்ட் ஜாஸ்தியா கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு பயத்திலே போனோம். அவங்கள நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ற ஒரு பயத்திலே போயிட்டு இருந்தோம். போகையெல்லாம் நம்ப மாட்டீங்க, அந்த காருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பைக் போயிட்டு இருந்தது. அந்த பைக்ல பாத்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகப்பெருமானுடைய வேல் போட்டு அதுல யாம் இருக்க பயமேன்றது அந்த ஸ்டிக்கர்ல. இது உண்மைங்க, சத்தியமான உண்மை. ஏன்னா இது எனக்கு நடந்தது. இப்ப போன வாரத்துலதான் எனக்கு இது நடந்தது. அதனால முருகப்பெருமானுடைய பக்தர்களா இருந்தீங்கன்னா கட்டாயமா முருகப்பெருமான் உங்களுக்கு எந்த பில்லி சூன்யம் ஏவல் எல்லாத்தையும் தவிடுபொடியா ஆக்கிடுவாரு. நம்பிக்கையோட முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்யுங்க. சரிங்க, முருகப்பெருமான நம்ம கனவுல எப்படி பார்க்கலாம், அவர் எப்படி நம்ம கனவுல நம்ம வேண்டியதை முருகப்பெருமான் எப்ப நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு, முதல்ல அவரை நம்ம எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஏன்னா அதே போல கனவுல கண்டிப்பா முருகப்பெருமான் வருவாரு. ஏன்னா நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இப்ப முருகப்பெருமானே பாத்தீங்கன்னா அவர் முருகர் வேலும் மயிலுமா தான் நம்மளுக்கு கனவுல வருவாரா அப்படின்னா, நம்மளுடைய சாதாரண மனிதர்கள் ரூபத்துல கூட பாத்தீங்கன்னா பெரிய
பெரிய பட்டை அடிச்சிட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு முருகப்பெருமான் கனவுல வந்து அந்த மாதிரியும் காட்சி கொடுப்பார். சில பேருக்கு வேல் மயில் இந்த மாதிரி ரூபத்திலையும் வந்து முருகப்பெருமான் கனவுல காட்சி கொடுப்பார். அதனால நீங்க முருகப்பெருமான நான் பார்த்தே ஆகணும், அவர் என் வாழ்க்கையில ஒரு தீபம் ஏத்தி வச்சே ஆகணும், என் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும், அந்த முருகப்பெருமான உருகி உருகி நான் மனம் உருகி வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவரை நான் நேர்ல என் கனவுலையாவது நான் பார்க்கணும், நேர்ல அவரை திருவுருவ சிலையா நான் பார்க்கிறேன் என் முருகப்பெருமான, ஆனா என் கண் குளிர அவரை நான் கனவுல பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நான் இப்ப ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்க தினமும் இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி 27 முறை சொல்லுங்க, இல்ல 36 முறை சொல்லுங்க, இல்ல 6 முறை சொல்லுங்க. இத சொல்லி இல்லைன்னா நீங்க இந்த முறையில கம்மியா எவ்வளவு குறைச்சலா நீங்க சொல்றீங்களோ சொல்லுங்க. இல்ல முருகப்பெருமான் என் கனவுல வரலைன்னா தினமும் 108 முறை நான் வந்து ஸ்கிரீன்ல இப்ப கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை நீங்க உச்சரிங்க. ரொம்ப ரொம்ப சுலபமானதுதான். நான் இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுத்துட்டும் இதை ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர ஸ்வாகா. ரொம்ப சுலபமானதுதான். இத நீங்க தினமும் 108 முறை நீங்க சொல்லுங்க. ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர ஸ்வாகா இப்படின்னு நீங்க 108 முறை நீங்க சொல்லி முருகப்பெருமான உள்ளம் முருகி நீங்க வழிபாடு செய்துட்டு படுங்க. இப்ப படுக்க போறதுக்கு முன்னாடி இப்ப சில பேர் சாப்பிடுவாங்க, அப்படியே டிவி பார்ப்பாங்க, அப்படியே போய் படுத்துருவாங்க. அப்படி படுக்க கூடாது. இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கிறதுக்கு நீங்க டிவி எல்லாம் பார்த்துட்டு கடைசியா தூங்க போவீங்க இல்லையா? இப்ப ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பல் துலக்கிற பழக்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க. நைட் வேலையில அதை செஞ்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க பூஜை அறையில விபூதி இட்டுட்டு இப்ப கட்டில போய் படுப்பீங்க, இல்ல தரையில படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய படுக்கையில அமர்ந்து உட்கார்ந்து முருகப்பெருமான நல்லா உள்ள முருகி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை 108 முறை நான் எப்படி கவுண்ட் பண்றதுன்னா அதுக்கு வந்து இந்த கவுண்ட் மிஷின்லாம் வைப்பாங்கல்ல அது வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உங்களால உட்கார்ந்த இடத்துல எவ்வளவு சொல்ல முடியுதோ அதை சொல்லிட்டு நீங்க அப்படியே படுத்து தூங்குங்க. கட்டாயம் முருகப்பெருமான் உங்க கனவுல வந்து நீங்க எந்த விஷயத்த நினைச்சிட்டு படுக்கிறீங்களோ நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யாராவது ரூபத்துல வந்தாவது முருகப்பெருமான் உங்களுக்கு கட்டாயம் வந்து சொல்லுவார். ஏன்னா இது முருகப்பெருமான் பக்தர்களுக்கு பல விஷயங்களை அவர் வாழ்க்கையிலையும் கனவுலையும் வந்து உணர்த்திருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வழிபாடை இந்த முறையில நீங்க செய்துட்டு வாங்க. முருகப்பெருமான் உங்க கனவுல வருவாரு. இப்ப ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் முருகப்பெருமான் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவுல கோயிலுக்கு போற மாதிரி காமிக்கிறாரு, அது என்னங்க அப்படின்லாம் கேக்குறீங்க. ஏன்னா ஒருவேளை உங்களை கோயிலுக்கு முருகப்பெருமான் வர சொல்லுவாரு, இல்லைன்னா நீங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது வேண்டுதல் வைத்து மறந்திருப்பீங்க. அதனாலதான் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து கனவுல உணர்த்துவாரு. நீங்க இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. முருகப்பெருமான் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய வேண்டுதலையும் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பாரு. நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.